முருகருடைய பெற்றோர்கள் சிவன், பார்வதி ஆவர். முருகருடைய அண்ணன் கணபதி ஆவார். முருகருடைய மனைவியார்கள் வள்ளி, தேவயானை. முருகருக்கு 6 படி தலங்கள் உள்ளன. முருகருக்கு உரிய திதிகள் சஷ்டி திதி, கிருத்திகை ஆகியவை ஆகும். வைகாசி விசாகம் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு நாளாக கருதப்படுகிறது. முருகர் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். முருகருக்கு 3 கிருத்திகைகள் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை மிக விசேஷமாக கொண்டாடப்படும் ஒரு நாளாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு அமாவாசை கழித்தும் 6ஆம் நாள் சஷ்டி திதியாக கொண்டாடப்படுகிறது. தீபாவளி கழித்து அமாவாசை வரும். அதிலிருந்து 6வது நாள் பெரும் கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது. சூரனை வதம் செய்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. அதற்கு மறுநாள் வள்ளி, தேவயானையுடன் முருகருடைய திருக்கல்யாணம் மிக விமர்சையாக கொண்டாடப்படும். சஷ்டி திதியன்று ஒருவர் விரதமிருந்தால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் ஆகியவை கிடைக்கும். இன்னும் சகல செல்வங்களும் கிடைக்கும். குறிப்பாக தீபாவளி கழித்து வரும் மகா கந்த சஷ்டி கவசம் அன்று விரதமிருந்தால் நிச்சயமாக நாம் நினைத்தது அனைத்தும் நிச்சயம் ஈடேற்றுவார் நம் முருகர். தமிழ் கடவுள் முருகரை என்றும் நாம் போற்றுவோம். அவர் வழியே நடப்போம். தமிழ் கடவுள் முருகரை என்றும் நாம் நினைவு கூறுவோம்.